பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டர்ன் போட்டு வெட்டுவது எப்படிங்கிறத காட்ட போகிறேன். எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். பேட்டர்ன் போட்டு வெட்டுவது எப்படி. இப்போ வந்து பேட்டர்ன் வந்து ஃபுல் பேட்டர்ன் 29 to 49 வரைக்கும் ஃபுல் பேட்டர்ன் இருக்குது. தீபாவளி தள்ளுபடியாக 1700 தான் போடுறோம். வெறும் 1700 இவ்வளோ பெரிய செட்டு 3/4 கை எல்போ கை அட்டவணை எல்லாமே கொடுக்குறோம். இந்த பேட்டர்னை வாங்கிட்டு எப்படி வெட்டுறதுன்னு தெரியாமல் சில பேர் சார் இதை வாங்கினா நல்லபடியாக இருக்குமா, இதை நாங்கள் போட்டு வெட்ட முடியுமான்னு சில பேர் கேள்விகள் கேட்குறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். இதை பார்த்து நீங்களும் இப்போ பேக்கு மட்டும் இந்த வீடியோ இருக்கும், பேக்கில் எப்படி வெட்ட போகிறோங்கிறத காமிக்க போகிறேன். இப்போ வந்து 38 இன்ச்சு பாடிக்கு நம்ம வெட்ட போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். 29 to 49 வரைக்கும் ஃபுல் பேட்டர்ன். இது ஒரு பேக்கேஜ், கம்ப்ளீட்டாக பேக்கேஜ். இதுக்கப்புறம் 3/4 கை எல்போ பைக் எல்லாம் கொடுக்குறோம். இதிலேருந்து இப்போ 38 இன்ச்சு பாடி உள்ள இடுப்பு 31 இன்ச்சு வச்சு இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது கை, இது பட்டி. இப்போ இதை போட்டு எப்படி வெட்டுறதுன்னு சில பேர் இந்த பேட்டர்ன் வாங்கினா நான் எப்படி வெட்டுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பேர் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். இப்போ பேக் எப்படி வரைய போகிறேங்கிறத இந்த வீடியோ மூலியமாக காட்ட போகிறேன். எல்லோரும் அதே மாதிரி பேக்கை நீங்கள் பேட்டர்னை வாங்கி நீங்கள் வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோக்குள் போவோம். ஸோ வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். உயரம் 14.5. இந்த வீடியோ வந்து பேக் மட்டும் எப்படி போடுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இப்போ உயரத்துக்காக எப்பவும் போல் ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். உயரம் 14.5 நம்ம எடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இதில் வந்து ஏன்னா இதில் 4 இன்ச்சு தான் நம்ம வச்சுருக்கோம். எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வரைஞ்சிங்க. ஏன்னா இவ்வளோ தான் அடித்து திருப்ப போகிறீங்க. லைனிங் ப்ளவுஸ்க்கு 14.5 கோடு போட்டோம். கோடு போட்டோம். இப்போ இந்த பேட்டர்னை தூக்கி அப்படியே வச்சுருங்க. எவ்வளோ இருக்குன்னா பார்க்காதீங்க, அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு கோடு போட்டுங்க. இப்போ கழுத்து இறக்கம் எவ்வளோ, பின் கழுத்து இறக்கம் எவ்வளோ, 8.5. பின் கழுத்து இறக்கம் வந்து இவங்களுக்கு 8.5 இருக்குது. 8.5க்கு 8 வச்சா போய் 8.5க்கு 8.25 வைங்க. 8.25 கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். 8.25 கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த கழுத்தை மாற்ற வேண்டியதில்லை. அப்படியே மேலே எடுத்துட்டோம். இப்போ எல்லாமே வரைஞ்சிட்டோம். ஃபஸ்ட்டு கழுத்தை பார்க்கணும். கழுத்து வந்து சரியாக இருக்கா, நம்மளுக்கு தேவை எவ்வளோ தேவை, 8.25 தேவை. 8.25 கரெக்டாக இருக்குது, எந்த மாற்றமும் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. ஓகே, இது 1வது பாயிண்ட்டு. அடுத்து 2 ஷோல்டரோட ஃபினிஷிங் எவ்வளோ. ஷோல்டர் ஃபினிஷிங் 2.5 கேட்டிருக்காங்க. அப்போ 2.5னா 3 இருக்குது. ஓகே, 3 தச்ச உடனே இங்கிட்டு 4 இன்ச்சு தப்பாங்க, இங்கிட்டு 4 ஒரு புள்ளி தப்பாங்க, இது இங்கே 4 இன்ச்சு ஒரு புள்ளி தப்பாங்க. அப்போ 2.5 வந்துடும். அப்போ 2வது பாயிண்ட்டு ஓகே. அடுத்தது 3வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு ஏஹெச் வந்து 16.5 வருதான்னு பார்ப்போம். இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏழே முக்கால் தான் இருக்குது. இப்போ 1/2 இன்ச்சு கூட வைக்கணும். 1/2 இன்ச்சு கூட வைக்கணும். இதை இப்படி வச்சுக்கிட்டு இதை லைட்டாக திருப்பிட்டு இப்போ வந்து இங்கேயும் அழகாக கோடு போட்டிருக்கேன். கழுத்து 38 இன்ச்சு பாடிக்கு 2.25 நவுந்தணும். 2.25 இருக்குது. 2.25 ஓகே. 2.25 கரெக்டாக இருக்குது. 2.25 கரெக்டாக வரைஞ்சிடும். இப்போ C2 38 9 ப்ளஸ் ஒரு 3/4 10.25 இருக்கான்னு பார்த்தோம். 10.25 கரெக்டாக இருக்குது. இங்கே நேராக வச்சிங்கனாக்கா 9.25 இன்ச்சு கூட இருக்கணும். அப்படி கிராஸாக பார்த்தீங்கன்னா 10.25 இருக்குது. ஓகே, 10.25 கரெக்டாக பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது. எந்த வகையான பேட்டர்னில் என்ன இருக்கோ அதான் வந்து கரெக்டாக 9 வரைக்கும் 38 இன்ச்சு பாடிக்கு என்னவோ நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஏஹெச் வரணும்.
இந்த இடத்துல ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டுட்டு இதில் பாதி 5.5 பாதி 2.25, 3.5 பாதி 1.25 வச்சுட்டேன். கொஞ்சோண்டு உள்ள இப்படி தோண்டிடுங்க. இது 3வது பாயிண்ட்டு. இது 1வது பாயிண்ட் கழுத்தை பார்க்கணும், 2வது பாயிண்ட் இடுப்பு ஷோல்டரை பார்க்கணும், 3வது பாயிண்ட்டு ஆம்கோலை பார்க்கணும். ஆம்கோல் கம்மியாக இருந்தால் நம்ம இது மாதிரி மாற்றிக்கிறோம். 16 இன்ச்சு வேணும். 16 இருக்கா? அக்யூரேட்டாக வந்துச்சு, எந்த மாற்றம் இல்லை. அடுத்தது இடுப்பு. இடுப்பு வந்து 31, 7.25, 7.25, 1.25, 1.5 கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதையும் இணைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பெண்டு மாதிரி இருக்குது. இந்த பெண்டுக்கு நேராக இப்படி ஒரு கோடு போட்டுங்க. பெண்டுக்காக ஒரு கோடு போட்டு லைட்டாக இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும். லைட்டாக ஒரு பெண்டு, இந்த அட்டையிலேயே நாங்கள் பெண்டு கொடுத்துருப்போம். இங்கே ஒரு பெண்டு இருக்கும், லைட்டாக ஒரு பெண்டு இருக்கும். இந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துங்க. போட்டோம். இப்போ இடுப்பு 9 பாதி 4.5. இப்போ 14 இன்ச்சு உயரம், 4 இன்ச்சு உயரம் இருக்கணும். உயரம் 4 இன்ச்சு எப்படி சொல்லணும்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன் இறக்கம் வந்து 9.5 ப்ளஸ் ஒரு 10, 1/2 இன்ச்சு முன் டாட்டோட உயரம் கரெக்டாக இருக்குது. அந்த டாட்டோட உயரமும் இதுவும் பர்ஃபெக்டாக இருக்கணும். வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பிரகாரம் ஃபஸ்ட்டு 1 கழுத்தை பார்க்கணும். பேட்டர்னை வந்து உயரம் என்னவோ உயரத்தை அப்படியே வரைஞ்சிட்டு உயரத்தை அப்படியே போட்டு நம்ம வரைஞ்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து உயரம் 14.5க்கு அழகாக வச்சுட்டோம். என்ன உயரமோ அதை அப்படியே பேட்டர்னை வச்சுட்டு 14.5 கூட இருந்தாலும் பேட்டர்ன் வந்து இப்போ பேட்டர்னோட உயரம் எவ்வளோ இருக்குனாக்கா 13 தான் இருக்குது. நம்ம 14 உயரம் வச்சுருக்கோம். அதனால் அப்படியே வச்சு பேட்டர்னை வரைகிறேன். அப்படியே வரைஞ்சிட்டோம். கழுத்து வந்து என்ன தேவையோ, கழுத்து வந்து அவங்களுக்கு 8 இன்ச்சு தேவை. இப்போ 6 இன்ச்சு கழுத்துனா 6 இன்ச்சு கழுத்துனா அப்படி மேலே ஏற்றிக்கணும். 5 இன்ச்சு கழுத்துனா மேலே ஏற்றிக்கணும். 8 இன்ச்சு 9 10 இன்ச்சு கழுத்துனா கீழே இறக்கிக்கணும். இப்படி தான் கழுத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். கழுத்தை பார்த்துட்டு எப்படி கழுத்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழேயும் மேலேயும் நீங்கள் ஏற்றிக்கணும். அடுத்தது ஷோல்ட்ரு 2 இன்ச்சு கேட்குறவங்க இருப்பாங்க, சின்ன ஷோல்ட்ரு கேட்குறவங்க இருப்பாங்க. எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். இப்போ 3 இன்ச்சு ஷோல்ட்ரு, இவங்க 2.5 இன்ச்சு ஷோல்ட்ரு கேட்குறாங்க. 38 இன்ச்சு பாடிக்கு 2.5 இன்ச்சு ஷோல்ட்ரு. நார்மலாக எல்லாமே 2.5 தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ரொம்ப ஷோல்ட்ரு சின்னது கேட்டாங்கனாக்கா இதை நவுத்திடுங்க. இது நவுத்தி இங்கேருந்து பாயிண்ட் போடுங்க, அழகாக இருக்கும். போட்டோம். அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா? 3வது பாயிண்ட் ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். ஆம்கோல் அளவு வந்து 16 வேணும். 16 இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். 16 கரெக்டாக வருது, எந்த வேணும் இருக்குது. அடுத்தது இடுப்பு. இது 4. ஒரு பேட்டர்னில் வந்து 4 இடத்த இடுப்பை சரி பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். இடுப்பு இதில் கூடுதலாக இருக்கும். நம்ம இடுப்பை வந்து சரி பண்ணிட்டோம். எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ பேக்கில் வந்து ஒரு படத்தை வரைஞ்சி உயரம் சரியாக இருக்கான்னு பார்த்தோம். கழுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். அடுத்து இடுப்பு சரியாக இருக்கா? 4 இடத்த சரி பண்ணிட்டீங்கன்னா பேக் சரியாக போயிடும். இப்போ வெட்ட போகிறோம். பேட்டர்ன் வந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றும். பேட்டர்னை வந்து எந்த வகையான தப்பு வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. இது 1700 ரூபா மட்டும்தான். எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1700 ரூபாயில் 21 செட்டு அனுப்புகிறோம். 21 செட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். நான் 29 இன்ச்சு பாடியிலேருந்து 49 இன்ச்சு பாடி வரைக்கும் நீங்கள் பாடு கண்ணை மூடிக்கிட்டு வெட்டலாம். கட்டிங் மாஸ்டர் தேவையே இல்லை. கட்டிங் மாஸ்டர் இல்லாமல் ஒரு கடை நடத்துக்கிறதுக்கு இது வந்து 80 பாயிண்ட் துணிலையும் வெட்டலாம், 1 மீட்டர் துணிலையும் வெட்டலாம், 60 பாயிண்ட் துணிலையும் வெட்டலாம். ஏன்னா இது பேட்டர்ன் எங்கிட்டு போட்டு வேணாலும் நீங்கள் வெட்டி ஈஸியாக வெளியே போயிடலாம். அழகாக பேக்கை வெட்டிட்டோம். இப்போ பேக்கை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ அர்க்காத் இங்கே பண்ணிங்க. இங்கே ஒரு அர்க்காத், இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிட்டோம். இப்போ பேக் பாருங்கள். பேக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டிட்டோம். 38 இன்ச்சு பாடி லூஸ் இப்படி தான் பார்க்கணும். 10.25 இருக்கான்னு பார்க்கணும். பாடி லூஸ் இப்படி நேராக பார்க்கணும். நேராக பார்த்தீங்கன்னா இங்கே போயிடும். இப்படி கிராஸாக பாருங்கள். கிராஸாக பார்த்தா நெருங்கி வரும். இந்த ஆம்கோல் ரவுண்டு சின்னதாயிரும். நம்மளுக்கு இந்த ரவுண்டு நல்லா யூ கழுத்தில் கிடைக்கும்.
இந்த இதை ஓப்பன் பண்ணாது. ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் தச்சுட்டு வெட்டினீங்கன்னாக்கா கழுத்து அகலாமல் இருக்கும், ஷோல்டர் கழுண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். இது மாதிரி நீங்கள் வெட்டி பாருங்கள். நிச்சயமாக இது வந்து பேட்டர்ன் மூலியமாக நம்ம எப்படி வெட்டுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். பேட்டர்ன் வாங்கினா நீங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வெட்டிடலாங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 1700 ரூபாய் மட்டும்தான். எவ்வளவோ ரூபா செலவு பண்ணுறீங்க ஒரு வெடி வாங்குறதுக்கு, இனிப்புக்கு, துணிமணிக்கு, எவ்வளவோ துணிங்க எல்லா விஷயத்துக்கு தீபாவளிக்கு செலவு பண்ண போகிறீங்க. ஒரு 1700 ரூபா கொடுத்து இந்த ஜாக்கெட் பேட்டர்னை வாங்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். வீட்டில் தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கடை வச்சிருக்கவங்களாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த பேட்டர்னை வாங்கி ஈஸியாக, ஏன்னா தொழில் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. இது போட்டு வெட்டும் போது வந்து கிராஸ் கட்டிங், நேர் கட்டிங் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக வரும். அது மாதிரி நோட்ஸும் கொடுத்துரும். அந்த நோட்ஸை பார்த்து நீங்கள் வெட்டுறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இது இல்லாமல் 3/4 கை, எல்போ கை 2.5 கிலோ இருக்கும். 2.5 கிலோ பேக்கேஜ் பண்ணி உங்களுக்கு ST கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கிறோம். அந்த கொரியர் பணமும் நாங்களே ஏற்றுக்கிறோம். எல்லாமே ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு சிறப்பான முறையில் அனுப்பி வைக்கப்படும். எல்லாருமே வாங்கி இந்த தீபாவளிக்கு சிறப்பான முறையில் வெட்டி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். பேட்டர்ன் இருந்தால் வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறும். யூடியூப்பில் பார்த்து அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், இதுக்கு காசு கொண்டு கட்டினேன், அதுக்கு கட்டினேன், இது கட்டினேன்னு ஏமாற்றத்துக்குள் போகாதீர்கள். உண்மையான விஷயத்த சொல்கிறேன். உண்மை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. உண்மையை கண்டுபிடிச்சி பேட்டர்ன் வாங்குவதில் எது நல்லது எது கெட்டதுன்னு உணர்ந்து வாங்குங்கள். பாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்க. நன்றி, வணக்கம்.